சார் எதுக்கு சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு தரல? என்ன பண்ணிட்டான்னு அவனுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும். சார் நீங்க ஒரு 20 டெஸ்ட் 30 டெஸ்ட் வாய்ப்பு கொடுத்திருந்தா ஓகே. நீங்க கொடுத்தது 2 டெஸ்ட் 2 இன்னிங்ஸ் கொடுத்து ஒண்ணுமே பண்ணால. சாய் சுதர்சன் மாதிரி எல்லாம் ஒரு நல்ல பிளேயர் கிடைக்க கஷ்டப்படணும் நம்ம இந்தியா. ஏங்க அங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 10 மேட்ச் தான் வாய்ப்பே கொடுத்து, மொத்தத்துக்கே 10 மேட்ச் தான் வாய்ப்பு கொடுத்து. பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு பண்றாங்க. இவனுக்கு 2 மேட்ச் கொடுத்து, அது கூட 2 மேட்ச்ல 2 இன்னிங்ஸ் கொடுத்து ஒண்ணுமே பண்ணல. ஏதாச்சும் ஒரு காரணத்தாச்சும் சொல்லுங்க, நாங்க ஒத்து பண்ணிக்கிறோம். அதாவது ரொம்ப நாள் ஆச்சுங்க, யாரையாச்சும் ஓச்சு விடணும்ல பிசிசிஐ சார்பா. ஓச்சு விடணும் அப்படின்னா? ஓச்சு விடுறது மீன்ஸ் யூ டோன்ட் நோ? ஐ டோன்ட் நோ. ஓச்சு விடுறது யூ டோன்ட் நோ? தெரியாதுயா. என்னங்க ஓச்சு விடுறது பத்தி தெரியாதா? அதாவது நல்ல பிளேயரா இருப்பா, ஆனா சமாதி கட்டிடுறான். என்னங்க இது? தப்புங்க இது. தப்பு உங்களுக்கு, எனக்கு இல்ல. அதுலதான்டா நான் ஸ்பெஷலிஸ்டே. இந்த மாதிரி ஒரு எத்தனை பேர் பையன்? அது லிஸ்ட் பெருசா இருக்குமே, சொன்னா வீடியோ பத்தாதே. யாராச்சும் 2 பேரா சொல்லுங்க. மயங்க் அகர்வால் தெரியுமா? ஆமா. என்ன ஆடுறான் அவரு? ஆமா, எங்க இப்ப அவரு தெரியல. அவ்வளவுதான். வேற இன்னொரு இன்னொன்னு அனுமன் மிகாரி தெரியுமா? அவர் எங்க? எனக்கே தெரியல. அவ்வளவுதான். சமாதினா சமாதிதான். சரி பரவாயில்ல. அனுமா விகாரியா இருந்தாலும் சரி, இவரு மயங்க் அகர்வாலா இருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் ஒரு 10-20 மேட்ச் டெஸ்ட் ஆச்சு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். கரெக்ட். சின்ன பையன் ஒரு 2 இன்னிங்ஸ் தான். 2 இன்னிங்ஸ்